ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வெபினார் நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வந்து எப்படி நம்முடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அதாவது கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா 50 வயதை தாண்டினவங்களுக்கும் எப்படி நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை வந்து பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த செஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு. ஸோ ஸோ அதே தான் வந்து நான் இதை ப்ராப்ளமாக போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடே வந்து முதல் கேள்வியோடு ஆரம்பிக்குது. நம்மால வந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு மாதம் வந்து, அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்கிறது வந்து 30 வருஷத்துக்கு நம்மால வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் நமக்கு ஒரு இன்கம் வர மாதிரி பண்ண முடியுமா? இது வந்து இப்போ நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியை வந்து நம்ம வந்து நமக்குள்ளே எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது. ஏன்னா வந்து பலருக்கும் வந்து வேலை வந்து ஒரு 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 லிமிட் தான். அதாவது 55 இல்லைன்னா 60 வயசு வரைக்கும் பலருக்கும் வந்து வேலையோ இல்லைன்னா வேலையினுடைய அவங்களுடைய சம்பளம் உத்தரவாதம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். நடுவில் வந்து இப்போ கவர்மெண்ட் எல்லாமே வந்து பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பென்ஷனும் இப்போ வந்து பெருசாக இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கறதுனால வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியால் தான் வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. சரி, பென்ஷன் ஸ்கீமில் தான் போடணும் அப்படின்னு அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் நம்முடைய பென்ஷன் நம்மால் வந்து பண்ண முடியும். ஸோ என்னுடைய கேள்வி வந்து இதுதான்: இஸ் இட் பாசிபிள் டு கெட் அ மினிமம் 1 lakh பெர் மந்த் ஃபார் அபவுட் 30 இயர்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்? கண்டிப்பாக பண்ண முடியும். அது அது எப்படின்றத தான் நம்ம வந்து த்ரூ அவுட் இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எடுத்த உடனே வந்து நான் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் வந்துட்டேன். ஏன்னா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு திஸ் இஸ் த சிங்கிள், சாரி, இந்த இதில் வந்து ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 சென்ஸ் ஆஃப் இதுக்காக தான் நம்முடைய என்ன எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது நார்மலாக வந்து ஒரு சிங்கிள் ப்ரொஃபஷனல் ஒரு ஒரு ஒருத்தரோட வந்து எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலாக. இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 or 4 அப்படின்னு வரும்போது வந்து மந்த்லி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 இல்லைன்னா 60, சிலருக்கு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட போயிடுது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு கிட்டத்தட்ட இது வந்து இது ஒரு சர்வேயின் படி எடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்பென்சஸோட இதுதான் நான் போட்டிருக்கேன் இங்கே. நம்ம வந்து மிக முக்கியமாக இது வந்து ஒரு மேஜர் சிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். சென்னை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, இல்லைன்னா வந்து ஒரு ஒரு டவுன் மாதிரியான செகண்ட் டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் எல்லாம் கூட இதில் வந்து கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். வாடகை, அப்புறம் வந்து நம்மளுடைய க்ராசரிஸ், யூட்டிலிட்டிஸ், நம்மளுடைய ப்ராட்பேண்ட், இப்போ மொபைல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு இது. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோம். சிலருக்கு வந்து வீட்டில் வேலைக்கு கூட ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ். இதில் சிலது வந்து விடுபட்டிருக்கலாம், சிலது நம்ம மாற்றி சேர்க்க வேண்டியது இருக்கும். அது அவங்கவுங்களுக்காக நம்ம இது வந்து ஒரு ஒரு நார்மல் ஒரு ஒரு பர்சனோட ஒரு எக்ஸ்பென்சஸ் இது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அரவுண்டு, ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 50 இயர் ஓல்டு அப்படிங்கும்போது வந்து ஒரு ஒரு ஃபேமிலியோட ஒரு பேக்ரவுண்ட்லாம் இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு ஃபேமிலி ஆஃப் 2 இல்லைன்னா ஃபேமிலி ஆஃப் 4 இல்லைன்னா 5 கூட இருக்கலாம், இல்லை 3 கூட இருக்கலாம். மினிமம் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 40,000 to 60,000. த மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது வந்து ஃப்ரம் த சர்வே வந்து இட் வாஸ் அபவுட் 1 lakh rupees above ஆக்சுவலாக 93,000 above, சாரி, 93,000க்கும் above வந்து 1 month நார்மல் எக்ஸ்பென்சஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது ஒரு ஃபேமிலியில். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு பேஸ் எக்ஸ்பென்ஸாக வந்து 60,000 rupees வந்து மாத செலவினமாக நான் எடுத்துக்கிறேன். அதனுடைய ஃபியூச்சர் காஸ்ட் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். கரண்ட் வேல்யூ வந்து 60,000. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இந்த இதில் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து 60,000. இந்த 60,000 வந்து நமக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா வந்து 50 வருஷம், நான் 60 வயசை வந்து ரிட்டையர்மெண்ட்டாக எடுத்திருக்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 1,07,000 rupees நமக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பேஸ்ட் ஆன் 6% இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கே தெரியும்.
நம்முடைய ஒவ்வொரு வருஷத்துலேயும் நம்ம வந்து பணவீக்கம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பணவீக்கம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய பணத்தினுடைய மதிப்பை வந்து இல ஐ மீன் குறைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து நேற்று இருந்த நூறுரூபாய் இன்னைக்கு நூறுரூபாயா இருக்காது ஆக்சுவலாக. ஒவ்வொரு நாளுமே வந்து பணத்தினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஆங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், தமிழில் வந்து பணவீக்கம்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பணவீக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது இப்போ இருக்கிற 60,000 ரூபாய் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,07,000 ரூபாவாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மாறுது. ஸோ இன்னைக்கு இது வந்து நம்முடைய நார்மல் செலவீனங்கள். நம்முடைய நார்மல் செலவீனமே இப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு வயசாகுது. ஸோ வயசாகும்போது வந்து இந்த 1,00,000 ரூபாய் வந்து அதை விட அதிகமாக கூட நமக்கு தேவைப்படலாம். ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நமக்கு நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்த்த எக்ஸ்பென்சஸில் வந்து குறையலாம். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் மாறலாம். ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபா வந்து நமக்கு அந்த காலத்தில் வந்து மாதத்துக்கு தேவைப்படும் நமக்கு, வித்தவுட் இன்கம். இப்போ வந்து இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ நம்ம வேலையில் இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு இதில் இருந்துட்டு இருக்கோம். அடுத்து ரிட்டையர் ஆகும்போது வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து வருமானம் தடைப்படும். அந்த வருமானம் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது அதுக்கான வருமானத்தை நம்ம உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஸோ ஹவு மச் வி மே நீட் ஆக்சுவலி மந்த்லி ரிக்வயர்டு வந்து ஒரு லட்ச ரூபா நமக்கு. நான் வந்து 1,07,000 ரூபா நம்ம கணக்கு வச்சுருந்தோம். அந்த 1,07,000 ரூபா வந்து நம்ம கணக்கு போட்டோம். நார்மல் கணக்கு இது, 5ஆம் கிளாஸ் குழந்தை கூட போடக்கூடிய கணக்கு தான் இது. 1,00,000 ரூபா நமக்கு தேவைப்படுது ஃபார் 30-year பீரியட். டோட்டல் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? நமக்கு வந்து 3,60,60,00,000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். நம்ம இதை பார்த்தாலே நமக்கு வந்து இவ்வளவு தேவைப்படுமா அப்படின்ற ஒரு இதில் வரும். ஆனால் இவ்வளவு தேவைப்படுது நமக்கு. இந்த இவ்வளவு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம்? அதாவது 3,60,00,000 ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படுதுன்றத வந்து நம்முடைய நம்ம வந்து இந்த 60,000 ரூபாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய 60,000 ரூபாய் கணக்கில் வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 60,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து நம்ம கையில் அந்த 60,000 ரூபாவுக்கு நம்ம வந்து 1,00,000 ரூபாய், அதாவது 10 வருஷம் 1,00,000 ரூபாய் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மொத்தமாக தேவைப்படக்கூடிய காசு வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு. ஏன் 30 வருஷம் எடுத்திருக்கேன்னா ஒரு 80 வயசு நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து இது கண்டினியூ ஆகும். பட் வந்து ஐ ஹவ் டேக்கன் ஒன்லி ஃபார் அபவுட் 80 இயர்ஸ் பீரியட். அதுக்கு மேலேயும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டினியூ ஆகும் ஆக்சுவலாக. இது ஒரு ஹைப்போதிசிஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதை. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3,60,00,000 ரூபாய் நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் நம்முடைய இந்த 30 வருஷ காலத்துக்கு நமக்கு தேவைப்படுது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ 3,60,00,000 ரூபாய் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? இப்போ நமக்கு வந்து 3,60,00,000 ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா? தேவையில்லை. நம்ம வந்து மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அந்த மினிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 1,00,000 ரூபா ஒரு மாதம் நமக்கு தேவை அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ நமக்கு வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது நமக்கு நம்முடைய கார்பஸ் வந்து இந்த 3,00,000 ரூபா 3,60,00,000 ரூபாவை வந்து நம்ம வந்து எவ்வளோ மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா வந்து 1,39,00,000 இல்லைன்னா 40 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஒன் ஒரு லட்சம் 1,40,00,000 நம்ம குறைச்சிருக்கோம். அதாவது நம்ம டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்டே வந்து நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 1,40,00,000 ரூபா நமக்கு தேவைப்படுது. இன் த பிளேஸ் ஆஃப் 3,60,00,000 ஆக்சுவலாக. அது எப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். அதையும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து போக போக வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நம்மளால் வந்து அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஒய் ஸ்டார்ட் அட் 50? இது வரைக்கும் நம்ம பண்ணலை, இப்போவாது பண்ணுவோமே. அதனால தான் அந்த ஸ்டார்ட் அட் 50ன்றதை கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது வரைக்கும் பண்ணாதவங்களுக்காக சொல்கிறேன். பண்ணுறவங்க கண்டிப்பாக தாராளமாக இன்னும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு மாடலாக எடுத்து கூட நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ண வேண்டிய தேவை இருக்கும்னா உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி அமைச்சு கொள்ளலாம். அதுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். பட் வந்து திஸ் இஸ் மெயின்லி ஃபார் 50-year-oldக்கு சொல்கிறதுனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிகிட்ருப்பேன். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் த ஃப்ளோ ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வை அட் 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 50-year-oldலையாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்து வி ஹவ் ஒன்லி 10 இயர்ஸ் டு ரிட்டையர்மெண்ட் ஆக்சுவலாக. நமக்கு வந்து வெறும் 10 வருஷம் தான் வந்து 60 வயசில் நம்ம ரிட்டையர் ஆகிறோம். பட்சத்தில் நமக்கு வந்து வெறும் 10 வருஷம் தான் நமக்கு வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த 10 வருஷத்தில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடணும்.
இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா வந்து இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கோம். அவாய்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஓல்ட் ஏஜ். நமக்கே தெரியும், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எந்த ஓல்டு பர்சனும் வந்து, அதாவது வயசாக ஆக பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அந்த மாதிரி இது அந்த அந்த ஒரு முடிவு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு பேக்கப்பாகவும் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதுக்கு தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கூட்டு குடும்பமுமே இன்னைக்கு வந்து தனி குடும்பங்களாக பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, தனி தீவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய ஓல்டு ஏஜில் நம்ம வந்து நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்மளால் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. நம்ம இந்திய நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ஐ மீன் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் கூட கிடையாது. பல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுறதுக்கான தேவையான ஸ்கீம்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. பட் வந்து நம்ம ஃபினான்ஷியலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஸ்கீம்ஸ், நம்ம தேவைகளை மீட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா தேவைகள் இன்னைக்கு வந்து அதிகரிச்சிட்டு இருக்கிறதுனால. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து வி ஹாவ் டு கிரியேட் அ ப்ரெடிக்டபிள் இன்கம் ஸ்ட்ரீம். நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. தென் வந்து இப்போ நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குதோ, அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து அதை தொடர்ந்து வாழணும் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் வி ஹவ் டு ஸ்டார்ட் நவ் ஆக்சுவலி. ஸோ ரிட்டையர்மெண்ட் கோல், ரிட்டையர் 60, 60 வயசில் நம்ம ரிட்டையர் ஆகிறோம். நமக்கு வந்து வி ஹவ் டு கிரியேட் அ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். அப்படின்னா ஒரு உண்டியல் நம்ம வச்சுருப்போம், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம இப்போவே வச்சுருவோம். அந்த உண்டியலில் வந்து நம்ம காசு போட ஆரம்பிக்கணும். எவ்வளோ போடலாம், எவ்வளோ போடணும், எவ்வளோ போட்டால் நமக்கு வந்து எவ்வளோ சேரும், எவ்வளோ காலத்தில் நமக்கு சேரும், எங்கே போடணும், இதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிளான் வந்து நமக்கு என்ன சிம்பிள் பிளான் தான். ரிட்டையர் அட் 60, கிரியேட் அ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். ஒரு 30 வருஷத்துக்கு வந்து ஐ ஹவ் டு விட்ரா ஃப்ரம் தட் கார்பஸ் ஆக்சுவலி. மெயின்டைன் a lifestyle which is similar to the similar before the retirement actually. அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். இதுதான் நம்முடைய மினிமம் கோல் ஆக்சுவலாக. யூ கேன் கிளப் எனி அதர் கோல்ஸ் ஆல்சோ, பட் தென் தட் த ரிக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்னா வந்து பில்டு காப்பஸ் த்ரூ எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வி ஹவ் டு ஹாவ் அ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸ் ஆஃப் equity அண்ட் டெட்டாக இருக்கும். தென் வந்து வி வில் ஆஃப்டர் கிரியேட்டிங் எ கார்பஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வி வில் ஷிஃப்ட் டு அ எஸ்டபிள்யூபி பிளான் அட் ரிட்டையர்மெண்ட். தென் அந்த அந்த எஸ்டபிள்யூபி பிளானுமே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இட்ஸ் அ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் பிளானிங். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்முடைய எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எக்ஸ்பென்சஸை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்முடைய ஃபியூச்சர் கார்பஸே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இட் இஸ் அன் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் பிளானிங் ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் அன் எஸ்ஐபி ஆக்சுவலி? இது வந்து தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எஸ்ஐபி இஸ் நத்திங் பட் அ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அ டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இட் ஹெல்ப்ஸ் யூ டூ யோர் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். இது கம்பவுண்டிங், பவர் ஆஃப் கம்பவுண்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். இது ஒன்றுமே இல்லை, நான் சொன்னேன்ல உண்டியல், அந்த உண்டியலில் நம்ம போடக்கூடிய காசு தான். உண்டியலில் நம்ம ஒவ்வொரு தடவையும் போடக்கூடிய காசு, அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம போடுறோம்ல, அதுதான் வந்து எஸ்ஐபி ஆக்சுவலாக, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து எப்படி எப்படின்னா வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து ஸ்டெப் அப் பிளான் கூட வச்சுருக்காங்க. ஸ்டெப் அப் பிளான் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை போட்டுட்ருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ 10,000 ரூபா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து 10,000 ரூபாயை வந்து அடுத்த வருஷத்துக்கு 11,000 ரூபாயை நம்ம வந்து மாற்ற முடியும். அதாவது நம்ம தனியாக எழுதி பொதுவாக எப்படின்னா எஸ்ஐபி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து முடிகிற வரைக்கும் நம்ம என்ன அமௌண்ட் நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் தான் போயிட்டே இருக்கும். இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்போம். அந்த டைம் பீரியட் வரைக்கும் நம்ம
நம்ம சொல்கிறக்கூடிய இப்போ 10% வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், இன்க்ரீஸ் பண்ணி என்னோட அக்கௌண்ட்லேருந்து இந்த சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட் வந்து போகணும், ஐ மீன் சிஸ்டமேட்டிக் பிளான் போகணும் அப்படின்னு நம்ம இது மென்ஷன் பண்ணோன்னா 10% வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும் எல்லா மாதம், ஐ மீன் எல்லா வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் எ ஈஸி திங். நம்ம வந்து லோன் நம்ம எடுக்கிறோம்ல, லோன் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு ஆட்டோ டெபிட் இல்லைன்னா ஒரு ஒரு நேச் ஃபார்ம் ஒன்று கொடுப்போம். அதே முறை தான் இங்கேயும் வந்து கையாளப்படுது. இது வந்து நம்முடைய அக்கௌண்ட்ல இருந்து டைரெக்டாகவே இந்த காசை வந்து எடுத்துப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டை நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன டேட் அப்படின்றத அந்த டேட்டில் வந்து எல்லா எல்லா மாதமும் 5ஆம் தேதி என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து நம்ம 10,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் நம்ம என்ன எஸ்ஐபி நம்ம பண்ணணும்னு விரும்புகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்போம். இல்லைனா வந்து மியூச்சுவல் ஆன்லைன்லேயே நம்ம அதை பண்ணுறதுக்கான வசதிகள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. லாபம் மூலமாக கூட அதை நீங்கள் பண்ண முடியும். எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணக்கூடியது தான் இதுவும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா டிசிப்ளின்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்வெஸ்டிங். நமக்கு வந்து எஸ்ஐபி அப்படின்றத வந்து ஒரு 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 டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து எஸ்ஐபின்னு ஒன்று பண்ணாமல் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து எனக்கு தோணக்கூடிய டைமில் வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்போ தோணும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து நான் என்னுடைய வேலை வந்து வேற, என்னுடைய வேலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. என்னுடைய வேலை வந்து வேறையாக இருக்கும்போது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாம் வந்து நம்ம வந்து இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் வந்து இந்த எஸ்ஐபி ஆக்சுவலாக சிஸ்டமேட்டிக் விட்ரா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு ஒரு டிசிப்ளின் ஒரு 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 ஹேபிட்டை நமக்கு ஒரு ஹெபிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹெபிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம்ம சின்ன வயசில் நம்ம சொல்லியிருப்போம், நம்ம வந்து சீட்டெல்லாம் கட்டியிருப்போம் சில இதுலலாம். ஸோ அந்த சீட்டு கட்டுற மாதிரி தான் இங்கேயும் மாதம் மாதம் நம்ம கட்டுவோம் அந்த டேட்டில். அதே இதுதான். ஆனால் வந்து ப்ராடக்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. அங்கே வந்து சீட்டுக்கு நம்ம கட்டுறோம், அங்கே வந்து அவங்க வந்து ஒரு கம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்து கம்பவுண்டட் ரிட்டர்னில் வரும் உங்களுக்கு. இதுதான் அதனுடைய டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எஸ்ஐபி வந்து ஏன் ஏன் எஸ்ஐபி அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு 10,000 ரூபாய் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 10,000 ரூபாய். நான் வந்து அட் 12% நான் வந்து ரிட்டர்ன் எடுத்திருக்கேன். நார்மல் இது வந்து மார்க்கெட்டில் வந்து நார்மல் ரிட்டர்ன் எடுத்து 12 to 15% வந்து சொல்லுவாங்க. ஸோ 12% நம்ம வந்து நார்மலாக எடுத்துப்போம். சிலர் வந்து 10% கூட கணக்கு வச்சுப்பாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாகவும் நார்மல் ரேட்டு தான் இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து லாங் டேர்ம் ரேட் ஆக்சுவலாக. லாங் டேர்ம் ரேட் அப்படின்னா வந்து ஒரு 7 வருஷம் ஒரு 5 மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே வந்து பொதுவாக வந்து ஒரு மார்க்கெட் சைக்கிளுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட் சைக்கிள் வந்து பொதுவாகவே 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு மேலே வரும். அந்த மார்க்கெட் சைக்கிளில் வந்து எப்போவுமே வந்து நம்ம தாண்டி இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளால் வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நமக்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அதாவது லாங் டேர்மில் வந்து இந்த ரிட்டர்னும் கிடைக்கும், இதை விட அதிகமாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஷார்ட் டேர்ம் அதாவது ஒரு 2 இல்லைனா 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒருவேளை வந்து நல்ல அதிகப்படியான ரிட்டர்னும் கொடுக்கும், அதே நேரம் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்னும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பர்சன்டேஜ் வைஸ் வந்து இட் இஸ் லெஸ் தேன் 5% ஆக்சுவலாக. ஆனால் இது வரைக்கும் என்னுடைய லைஃப் டைமில் வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நான் இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றதுல வந்ததே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 10,000 ரூபாய் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 12% ரிட்டர்ன் கிடைக்குது. டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆக்சுவலாக. அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வருது, 12 lakhs rupees ஃபார் 10 இயர்ஸ் ஆக்சுவலாக. இது ரிட்டர்ன்ஸோட சேர்த்து 10 வருஷத்துக்கு வந்து அந்த இன்வெஸ்டார் வந்து ஹி கேன் சி அரவுண்ட் 23,23,000 rupees. அதாவது 23 லட்சம் ரூபாய் போட்ட 12 லட்சம் வந்து 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய் வந்து வளர்ந்துருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபியோட பவர் ஆக்சுவலாக. இந்த எஸ்ஐபி வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வந்து அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அமௌண்ட்டும் எவ்வளவுக்கு அவ்வளவு வந்து காலமும் நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு வந்து ரிட்டர்னும் அதிகமாகும், நம்முடைய பெனிஃபிட்டும் அதிகமாகும் நமக்கு. ஸோ இது வந்து நான் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை நீங்களே பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக.
ரூ. 50,000 வந்து அதே டைம் பீரியட் அதே 12% தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 1,16,00,000 ரூபாயா நமக்கு வந்து மாறுது ஆக்சுவலாக. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து 56 லட்சம் ரூபாய் வருது ஆக்சுவலாக. இது வந்து எஸ்ஐபி பண்ணுறதுனால இது வேற மெத்தட் நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்போ சிலருக்கு வந்து கையில் காசு இருக்கும். அந்த காசு வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு 25 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து 25 lakhs தான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒரு 25 lakhs இல்லை ஒரு அமௌண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு அமௌண்ட்டை போட்டு அதுக்கு அதுக்கு மேலே எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமான ரிட்டர்ன், இந்த இந்த ரிட்டர்ன் வந்து இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து கையில் இருக்கிற காசை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இன்ஃப்ளேஷனுக்கு பலி கொடுக்காம, இன்ஃப்ளேஷன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பணத்தினுடைய மதிப்பை வந்து எப்போவுமே குறைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இதுக்கு நம்ம பலிகடை ஆக்காம நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பணமே நமக்காக, நம்முடைய பணம் நமக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து வெறும் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம், ஆனால் வந்து பணம் நமக்காக ஒர்க் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் இல்லை. நம்ம தான் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தேவையான செலவு பண்ண பிரச்சனையே இல்லை. தேவையற்ற செலவுகள் பண்ணுறதுனால வந்து பணம் தான் நம்முடைய எஜமானன் மாதிரி நமக்கு ஆயிடுது. ஆனால் இங்கே நம்மளே அந்த பணத்துக்கு எஜமானா மாற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான இந்த பிளான்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது. ஸோ நான் நேரமாக சொன்ன மாதிரி இந்த இந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம்ல, இது எப்படி நடக்குது, இந்த 1,16,000 ரூபாய் நமக்கு வந்து எப்படி ஆகுது அப்படின்னா வந்து இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் மூலமாக தான். நம்ம ரூபாய் போட்டோம்னா அந்த ரூபாயில் வந்து வரக்கூடிய வட்டியும் வந்து வட்டி வட்டிக்கு குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இது. இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் மாதிரியான இதை வந்து இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற ஒரு ஒரு விஞ்ஞானி, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பிசிக்ஸ் விஞ்ஞானி. அவரே சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் த செவன்த், சாரி, ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இது என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து திஸ் இஸ் த எயித் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8வது அதிசயம், உலகத்திலே 8வது அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்றது வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே வந்து சொல்லுவாங்க எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஒரு ஒரு செஸ் போர்டை வச்சுக்கிட்டு அதில் வந்து செஸ் போர்டில் வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு அரிசி ரெண்டாவது கட்டத்தில் வந்து ரெண்டாவது அரிசி, அதாவது டபுள் ஆகிட்டே போகும். அப்படி டபுள் ஆகிட்டே போயிடுச்சுன்னா வந்து கடைசியில் பார்த்தா அந்த கடைசி கட்டத்தில் பார்க்கும்போது வந்து ஒரு வயல்வெளியே உள்ளே வந்திருக்கிற மாதிரியான அளவுக்கான அரிசி வந்து உள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு அதுதான் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஆக்சுவலாக. ஸோ பவர் ஆஃப் கம்பவுண்டிங் க்ரோஸ் யுவர் மணி, யுவர் மணி க்ரோஸ் ஆன் இட் செல்ஃப் ஆக்சுவலி. லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப உதவும். ஹையர் ரிட்டர்ன்ஸ், ஒவ்வொரு டைம்லேயும் வந்து உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரும். பெஸ்ட் சூட்டட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இதில் வந்து எப்போவுமே வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னாலே வந்து எங்கெங்கே பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இருக்கோ அதை தேடி பிடிச்சு அது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து அதுதான் புத்திசாலித்தனம். இது வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில். எஸ்டபிள்யூபி அப்படின்றத வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக, சின்ன விஷயம்தான். இட் இஸ் அ டூல் ஆஃப், இப்போ நம்ம எஸ்ஐபி ஒரு டூல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம், இது ஒரு டூல் ஆஃப் விட்ராவல் டூல் தான் ஆக்சுவலாக. இது எப்படி அப்படின்னா வந்து நம்மளுடைய ஓன் பென்ஷனை நம்மளே வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து பென்ஷன், நம்ம வந்து கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டோம். கார்பஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அக்கௌண்ட், நம்ம வந்து முதல்ல வந்து நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு திருப்பி வரப்போகுது. நம்ம போட்ட பணத்தை வந்து நம்ம வந்து பென்ஷனாக, அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் தான் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஸோ ரெகுலராக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம விரும்பக்கூடிய அமௌண்ட தொகையை வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். டேக்ஸ் எஃபிஷியன்ட் இது. ஏன் டேக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படின்றனா, வருமானம் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது வந்து நமக்கு இந்த வருமானத்தில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ்லாம் வந்து பெருசாக டேக்ஸபிளாக வராது. இப்போ நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் நம்ம எடுத்தால் கூட எனக்கு தெரிஞ்சு 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டேக்ஸ் ரிஜைமில் பார்த்தீங்கன்னா, நியூ டேக்ஸ் ரிஜைம் மூலமாக வந்து வி டோன்ட் ஹாவ் மச் டேக்ஸ் ஆக்சுவலி. ஸோ 12 லட்ச ரூபா வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு டேக்ஸபிள் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இட் இஸ் அ டேக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படின்றத சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா ஒரு வேளை வந்து டேக்ஸபிள் ஆகலாம். பட் வந்து இன்னும் 10 வருஷத்தில் வந்து டேக்ஸில் ஏதாவது ரிஃபார்ம்ஸோ ஏதாவது மாற்றங்கள் வந்தாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியானது இருக்குது. இன்றைக்கி தேதியில் இது வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட் தான். இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கஸ்டமைசபிள். நம்ம எவ்வளோ தொகை வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து 10,000 ரூபா எடுத்துக்கிட்டு நாளைக்கு 50,000 ரூபா எடுத்துக்கலாம். நம்முடைய விருப்பம் ஆக்சுவலாக, ஏன்னா இது நம்ம பணம். ஸோ வை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆக்சுவலி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு இது. ஏன்னா
ஒரு ஒரு இதுக்காகவே ஒரு ஃபண்ட் மேனேஜரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜரோட டியூட்டியே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டாக்கை எப்போ, ஏன்னா நமக்கே தெரியாது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும் எப்போ விற்கணுன்றதே தெரியாது. பல பேர் இது தெரியாமல் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி வந்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் வாங்கினாங்க தெரியாது, ஏன் விற்கிறாங்க தெரியாது. அந்த ஃப்ரெண்டு வாங்கக்கூடிய கால அளவும் நம்ம வாங்கக்கூடிய கால அளவும் மாறுபடலாம். அப்படி மாறுபடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஃப்ரெண்டு வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து இதை ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட பார்ட் ஓனராக, அதாவது ஒரு பகுதி ஓனராகவே நம்ம மாறிடுறோம். நம்மளும் வந்து அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட முதலாளி தான். ஸோ அந்த கம்பெனியோட லாப நஷ்டங்கள் நமக்கும் பொருந்தும். அந்த வகையில் வந்து நமக்கு வந்து ஒரு கம்பெனியை நம்ம வாங்குறோம் அப்படின்னா வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்ற அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து தெரியாமல் நம்ம வாங்கும்போது வந்து இந்த மாதிரியான அபத்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் அங்கே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் உள்ள வராரு. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து சில மாடல்ஸ் அவர் வந்து இதையெல்லாம் ஸ்டடி பண்ணி எந்த கம்பெனி பெஸ்ட்டு, எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம், எந்த மார்க்கெட் சைக்கிளில் வந்து எந்தெந்த செக்டர் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட வேலையை அதுதான். அந்த வேலையில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த வேலையை வந்து சரியாக செய்வாங்க. அதனால் வந்து இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வாங்கினா ஒரு நூறுரூபா இல்லைனா 1000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா கொடுத்து நம்ம வந்து ஸ்டாக் வாங்கினா எவ்வளோ ஸ்டாக் வாங்கிட முடியும், எத்தனை கம்பெனி வாங்கிட முடியும் நம்மளால்? மினிமம் ஒரு 10 கம்பெனி ஒரு 20 கம்பெனி வாங்கிட முடியும். ஆனால் இந்த கம்பெனியை நம்ம திருப்பி மெயின்டைன் பண்ண அந்த அவ்வளோ ஸ்டாக்கே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்காக வாங்கும்போது வந்து 30லேருந்து 40 50 ஸ்டாக் கூட அவங்க வந்து வாங்கலாம். 60 ஸ்டாக் அவங்க எவ்வளோ பெர்மிசிபிளோ அந்த அளவுக்கு அவங்களால ஸ்டாக் வாங்க முடியும். அதனால் வந்து இட் பிகம்ஸ் அ டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக. அதாவது பலதரப்பட்ட ஒரு பிரித்தாளக்கூடிய நம்முடைய ரிஸ்க் வந்து நமக்கு வந்து பிரிக்கப்படும் ஆக்சுவலாக. ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகிடும் நம்மளுடைய ரிஸ்க்கு. அதனால் வந்து ஒரு ஸ்டாக் வந்து கீழே போயிடுச்சுன்னா மற்ற ஸ்டாக் மூலமாக நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து கவர் பண்ண முடியும். இதில் வந்து லாங் டேர்முக்கு இது உதவும். பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த ரிட்டர்னை தவிர ரிட்டர்னை தாண்டி வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததில்லை. சில பேர் வந்து நினைக்கலாம் வந்து ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் வந்து எப்போவுமே கொடுக்காது. ப்ளஸ் வந்து அது அது வந்து இல்லிக்விட். எப்போவுமே அது நம்ம நினச்ச நேரத்துக்கு விற்க முடியாத ஒரு டைம் கூட இருக்கும். இது வந்து லிக்விட் ஆக்சுவலாக. இது எப்போ வேணால் நம்ம விற்றுக்கலாம், எப்போ வேணால் நம்ம காசாக்கிடலாம். நம்ம போட்ட காசை வந்து இன்னைக்கு போட்ட காசை நாளைக்கு கூட எடுத்துடலாம். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் வந்து கோல்டு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. கோல்டு வந்து எப்போவுமே இந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இனிமே வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா கூட ஈக்விட்டி எப்போவுமே வந்து கோல்டும் ஈக்விட்டியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து எதிர் எதிர் துருவங்கள் மாதிரியானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதிர் எதிர் துருவங்கள் அப்படின்னா வந்து கோல்டு நல்லா பண்ணும்போது ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஈக்விட்டி நல்லா பண்ணும்போது வந்து கோல்டு கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பல காலமாகவே இப்படி தான் இருக்குது. இது வந்து எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னா வந்து லாங் டேர்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் வந்து பெட்டர் அசெட் அலோகேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தாலும் வந்து மேஜராக வந்து ஈக்விட்டி தான் வந்து உங்களுடைய மேஜர் போர்ஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 12% ரிட்டர்ன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து அசெட் அலோகேஷன் பேஸ் பண்ணி நம்முடைய ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்விட்டி தான் வந்து கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் லாங் டேர்முக்கு கொடுத்துருக்கு. 10 to 12% நான் 13%க்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஒரே அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியாக இருக்கும். அதுக்கு கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும். கோல்டு வந்து அரவுண்ட் 8 to 10% வரைக்கும் கோல்டு வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன் வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஃப்டி ரிட்டர்ன்லாம் வந்திருக்கு. ரியல் எஸ்டேட்டை சேர்த்துக்கல, ஏன்னா ரியல் எஸ்டேட் இஸ் அ லொக்கேஷன் பேஸ்டு ரிட்டர்ன் ஆனதுனால வந்து ரியல் எஸ்டேட் சேர்த்துக்கல. ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து பூம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஒரு ரிட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜாக வந்து 6 to 7% தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் வந்து இது வரைக்கும் வந்து ரிட்டர்ன் ஆக்சுவலாக. பட் இட் கேன் பி டிஃப்ரெண்ட் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதையும் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன் நான். ஸோ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன்
ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. இதை ஈக்விட்டியை பீட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் எந்த இதுவுமே வரல. லாங் டேர்முக்கு சொல்லிட்டு இருக்கேன் அகெயின். டு நாட் கன்ஃபியூஸ் வித் கோல்டோட ரிட்டர்ன் அட் த நியர் டேர்ம் ஆக்சுவலி. ஈஸி டு ஸ்டார்ட் அண்ட் மேனேஜ். இப்போ பழைய மாதிரி கூட கிடையாது. நம்ம கையெழுத்து போட வேண்டிய அளவுக்கு கூட கிடையாது. எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ லாபம் கூட அவங்களோட ஆப்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ஆப் மூலமாக கூட நீங்கள் தாராளமாக ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இன்னைக்கு அட் த கிளிக் ஆஃப் த பட்டன் யூ கேன் இன்வெஸ்ட் ஆக்சுவலாக. 30-year இன்கம் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து ஸ்டெடி மந்த்லி கேஷ் ஃப்ளோ இருக்கும் ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து ஒரு கார்பஸ் வந்து உங்களோட கார்பஸ் நம்ம வந்து நம்ம ஒரு மாதம் நம்ம பார்த்தோம்ல 1,16,000 36,000 கோடி நம்ம 1,36,00,000 நம்ம பார்த்தோம். அந்த அந்த பணத்தை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு டேக் ஆல் த மணி அட் ஒன் கோ. நம்ம வந்து மாதம் தான் எடுக்க போகிறோம். அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஸ்டெடியாக மந்த்லி கேஷ் ஃப்ளோ இருக்கும். நமக்கு ஒரு சேலரி வர மாதிரியே இருக்கும் நமக்கு. ப்ளஸ் வந்து அந்த கார்பஸ் வந்து அதுவும் நமக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் வந்து பிகாஸ் இட் இஸ் இன்வெஸ்டட், ஸ்டே இன்வெஸ்டட் ஆக்சுவலி. அப்படி இருக்கிறதுனால வந்து அந்த பணம் வந்து இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ டில் த டைம். ஈவன் ஒவ்வொரு ஒரு ரூபாய் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டில் கடைசி வரைக்கும் இருந்தால் கூட அந்த ஒரு ரூபாயும் நமக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும். ஸோ அதனால் கார்பஸ் கண்டினியூஸ் டு க்ரோ. நமக்கு வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்ரால்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு நம்ம கியர் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இட் டிபெண்ட்ஸ் ஆன் த தேவைகள். ஏன்னா எப்போவுமே நமக்கு வந்து அந்த தேவைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ரிட்டையர்மெண்ட் காலத்தில் சில சமயம் வந்து அதிகமாக தேவைப்படும், சில சமயம் ரொம்ப கம்மியாக தேவைப்படும் நமக்கு. அதுக்கு தகுந்த நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யூ வில் ஃபீல் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆக்சுவலி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட். ஃபினான்ஷியலி நான் நம்பி இல்லை. இந்த ஊரில் இந்த உலகத்தில் வந்து யாரையுமே நம்பி கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான்னால தான் அந்த அது ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு. நம்ம இப்போ ஒரு சில இது நம்ம வந்து ஆடு கூட பார்த்துருப்போம், லைஃப் இன்சூரன்ஸ் ஆடு. நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன்னா எனக்கு இக்கட்டான நேரத்தில் வந்து உதவி இருக்கும், என் ஃபேமிலிக்கு உதவியாக இருக்கும். அது வந்து நம்ம நம்ம ஃபேமிலிக்கு உதவக்கூடியது, இது நமக்கே உதவக்கூடியது. அதனால இதுக்கு வந்து மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறது நல்லது ஆக்சுவலாக அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு. இதில் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும் இன்சூரன்ஸ். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எடுக்காதவங்க வந்து இது கூட இன்சூரன்ஸும் எடுத்துக்கோங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு 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 ஹெல்த் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கம்பெனி மூலமாக கூட நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கலாம். ஆனால் வந்து பல டைமில் வந்து பத்தாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு பாலிசியும் நம்ம போட்டு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த பாலிசிஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம டச் பண்ணாமலே நம்மளால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட முடியும். அதுக்காக தான் அது ஒரு இன்னொரு பாதுகாப்புக்காக சொல்லிட்டு இருக்கேன் அது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வி ஹவ் டு ஸ்டார்ட் டுடே இட் செல்ஃப். வேற டைமே இல்லை. இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது மொத்தமே 10 வருஷம் தான். அந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டைம் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ எவ்வளவு டிலே பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து கார்பஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வேளை வந்து அதாவது நம்ம அந்த ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆஸ்க் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை அப்படின்னா, அதாவது அந்த ரேட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் வில் பி வெரி ஹை. அப்படி பார்க்கும்போது நம்ம எவ்வளவுக்கு டிலே பண்ணுறோமோ அவ்வளவுக்கு வந்து த ரேட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் வில் பி வெரி வெரி ஹை. பிகின் எஸ்ஐபி இமீடியட்லி. இஃப் இட் இஸ் எஸ்ஐபின்னு மட்டும் இல்லை, எஸ்ஐபி கேன் பி கிளப்டு வித் லம்சம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா வந்து அந்த காசை வந்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபியும் போட்டு விட்ருங்க உங்களுக்கு. தென் செக்யூர் யுவர் ரிட்டையர்மெண்ட் நவ் ஆக்சுவலி. தேங்க்யூ. இட் இஸ் அ வெரி வெரி ஷார்ட் இது. இதில் இதுக்கு மேலே ஏதாவது கேள்விகள் இதில் இருக்குது அப்படின்னா வந்து ப்ளீஸ் யூ கேன் ஆஸ்க் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தட் வாஸ் அ வெரி என்ன சொல்றது, ஒரு நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன். எஸ்டபிள்யூபின்னா என்ன பண்ணணும், எவ்வளோ போட்டால் எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நீட்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் சார், நீங்கள் அன்ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஒரு இந்த எஸ்டபிள்யூபி கால்குலேட்டர் ஒன்று நான் வந்து ஷேர் ஷோர் பண்ணலாம். சார், நான் பண்ணிடுறேன். எனக்கு பார்ட்டிசிபேட்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு இப்போ ஒரு இது லம்சம் யாராவது நீங்கள் வச்சிருக்கீங்க 20 லேக்ஸ் 30 லேக்ஸ் அது மாதிரி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். 2 விஷயம் போடுங்க, உங்கள் வயசு போடுங்க,
அதே மாதிரி எவ்வளோ லம்சம் அப்படின்றது போடுங்க. உங்களுக்கு அந்த லம்சம்ல இருந்து எவ்வளோ நீங்க பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற 3 விஷயங்கள் வந்து போடுங்க. யாராவது 2 பார்ட்டிசிபென்ட் ஃபர்ஸ்ட் யார் போடுறீங்களோ உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் நம்ம வந்து பார்க்கலாம். ஏஜ் 53, லம்சம் 30 lakh. இல்லை சார், 30 lakh எக்ஸ்பெக்டட் 25 ஓகே. சிவா வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. ஸோ சிவாவுக்கு நம்ம வந்து இங்கே பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி கால்குலேட்டர் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் எல்லாருக்கும் வந்து தெரியும் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ சிவா என்ன சொல்லியிருந்தாரு? 53 லம்சம் வந்து அவர் கையில் 30 லட்ச ரூபாய் இருக்கு, 25K எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. சரி, இப்போ பார்ப்போம். இந்த கால்குலேட்டர் எப்படி பயன்படுத்தணும்னா, லம்சம் அமௌண்ட் யூ வுட் லைக் டு இன்வெஸ்ட் 30 லட்சம், அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ பாசிவ் இன்கம் இதுலேருந்து அவருக்கு மாதம் மாதம் 25,000 ரூபாய் வேணும் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு அசம்ஷன் என்னன்னா, ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்டட் லம்சம் அமௌண்ட்டுக்கு இவருக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணுறோம். இப்போவும் மில்லர் பாபின் சார் சொன்னார் 12% நான் அசியூம் பண்ணுறேன்ட்டு. அதோட கம்மியாக அசியூம் பண்ணுறோம். காரணம் என்னன்னா, 53 வயசில் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் தான் வந்து எல்லாருக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதற்கான காரணம் என்னன்னா, ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் டெட் ஃபண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். உங்களுடைய முதலும் வந்து கரையக்கூடாது, அதே நேரத்தில் பாதுகாப்பும் தேவை, வளர்ச்சியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் நீங்கள் ஒரு 10% தோராயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இயர்லி இன்க்ரீஸ் இன் வித்ட்ராவல் அது வந்து 6%. இன்ஃப்ளேஷன் வந்து இங்கே போட்டிருக்கோம். 6% நம்ம வருஷம் வருஷம் இன்ஃப்ளேஷன் போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் 0%ன்னு போட்டுப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 53 வயசுல இங்க வந்து சிவா ஸ்டார்ட் பண்றாரு, 30 லட்சம் கையில வச்சிருக்காரு. ஸோ 3 லட்சம் வருஷத்துக்கு அதை வித்ட்ரா பண்றாரு. அதுக்கு ஒரு ரிட்டர்னும் கிடைக்குது, 2,70,000 ரூபாய். இது எத்தனை வருஷம் இந்த 30 லட்சம் அவருக்கு வந்து தாக்கு பிடிக்கும்? 53னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு அடுத்து ஒரு 35 இயர்ஸ், ஒரு 87 to 90 வர்ற வரைக்கும் அது வந்து தாங்கணும். வருதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். 25 வருஷம் மட்டும்தான் வந்து தாக்கு பிடிக்கும். கிட்டத்தட்ட 78 வயசுல அவருடைய 30 லட்சம் பணம் அதுல இருந்து வந்து போயிடும். இதை நீங்க ஒண்ணு பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 25,000ன்றது 53 வயசுல 25,000 மாசம் எடுக்கிறதுன்றது ஓகே. அதுவே இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போயிருக்கும். அவருக்கு வந்து 70 வயசு ஆறப்போ அவருடைய 25,000 எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 45,000 50,000 அது மாதிரி வந்து ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போவுமே இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணிக்கணும். நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்கனாலும் சரி, எஸ்டபிள்யூபி பண்ணுறீங்கனாலும் சரி, இன்ஃப்ளேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வருஷம் தாக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் 12 இயர்ஸ் தான் வருதுங்க. முதல் வருஷம் சிவா நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் உங்களுக்கு வித்ட்ராவல் 3 lakhs எடுக்கிறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 3,18,000, அடுத்து 3,37,000. இது மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நீங்கள் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க. அப்படி பார்த்தா இந்த 12 வருஷம் தான் இந்த தொகை கிடைக்கும். அப்போ 30 லட்ச ரூபாய்க்கு எனக்கு இவ்வளவுதான் கிடைக்குதா அப்படின்னா, இதோட வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு. ரியல் எஸ்டேட்டை விட இது எவ்வளோ பெட்டர், ஏன் பெட்டர்னு சொல்றீங்க, ஏதாச்சும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் இதே நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். பட் ஆனால் ஒரு லம்சம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நம்ம ஒரு வீடு கட்டியிருந்தோம், அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னை மாதிரி ஒரு இதுலயே 1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டோ, ஒரு 2 BHK 3 BHK ஃப்ளாட்டோ போனோம்னா அதில் அதிகபட்சம் உங்களுக்கு 25,000 கிடைக்கும். பட் அது 1 crore நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 30 lakhsக்கு நாங்கள் சொல்ற ஒரே ரூல் என்னன்னா, யூ கேன் டேக் 5% ரூல். 12,500 ரூபாய் இதுதான் ஆக்சுவலா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5%ல நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்ப பாருங்க, 30 லட்சத்துல இருந்து 12,500 ரூபாய் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா எடுக்கிறாரு. எத்தனை வருஷத்துக்கு வருது அப்படின்றத நீங்க பாருங்க.
35 வருஷம் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 53வது, கிட்டத்தட்ட 88 90 வயசு வரைக்கும் அந்த பணம் அவருக்கு கூடவே வந்து வரும். நீங்க 30 லட்சத்துல ஒரு வீடு கட்டி எனக்கு தெரிஞ்சு 12,500 ரூபாய் வாடகை வருமா அப்படின்னா கண்டிப்பா வந்து வராது. அதே நேரத்துல இந்த சைடு ஒரு சைடு அதை அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டு போகுது. இன்னும் இந்த பணத்தை நான் இதுவா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 4% ரூல் அப்ளை பண்ணுங்க. அதுக்கும் கீழே வர்றது கொஞ்சம் இதுதான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸே உங்களுக்கு இதுவா இருக்கு. கிட்டத்தட்ட 60 வயசுல ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு 35 40 இயர்ஸ் 90 இயர்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப் ஏஜ் அப்படின்றது. 100 வயசு இருந்தீங்கன்னா கூட 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுவாகும். 100 வயசு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஒரு 1 வீக் முன்னாடி ஒன் ஆஃப் மை நெய்பர் பாசிட்டிவே, அவர் கரெக்டாக வந்து 100 வயசு அவருக்கு. ஸோ அப்படின்ட்டு இருக்கிறவங்க கூட வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா 11% உங்களுக்கு கிடைக்குன்ற பட்சத்தில் இதை நம்ம 4ல இருந்து 6% கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 15,000 உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது அடுத்த 30 வருஷத்துக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் கேல்குலேஷன். பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தோதான அமௌண்ட் எது அதில் ரியலிஸ்டிக்காக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா 6% வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் போட்ட லம்சம் அமௌண்ட்லேருந்து. ஸோ திஸ் இஸ் த ரியலிஸ்டிக் ஃபிகர். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடிஞ்சு நான் ஃபுல்லாக ஈக்விட்டிலேயே நான் வந்து வச்சுக்கிறேன், ஒரு நிஃப்டி 50 மாதிரியான ஈக்விட்டி ஃபண்ட்லேயே நான் வந்து வச்சுக்கிறேன், ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்கள் எத்தனை வருஷம் அது தாக்குதுன்னா 40 வருஷம். ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. திஸ் இஸ் ஃபார் 6% அண்ட் 4% வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக குறையவே குறையாது. 100 வருஷம் தாண்டி அது பாட்டு போயிட்டே இருக்குங்க. பாருங்க பணம் எங்கேயாவது தாறுமாறாக வந்து போகுது. கிட்டத்தட்ட 640 crores மேலே அதெல்லாம் வந்து இதுவாது. இட்ஸ் ஆக்சுவலி மேத்தமேட்டிக்கலி இட்ஸ் பாசிபிள். பட் அதை நம்ம வந்து எதிர்பார்க்க வேணாம். நம்மளுக்கு தேவை அடுத்த 60 வயசு ஆயிடுச்சுன்னா 25ல இருந்து 30 வருஷத்துக்கு தொடர்ந்து பணம் வரும் மாதிரியான ஒரு இது. கண்டிப்பாக 20ல இருந்து 30 லட்சம் வச்சிருக்கிறவங்க ஒரு 8,000 to 15,000 ரூபாய் மாசம் மாசம் ஒரு ஈஸியான ஒரு அமௌண்ட் வந்து இது பண்ணும். அதே நேரத்தில் உங்களுடைய 4% நீங்கள் அந்த தொகையை வந்து எடுத்தீங்க, 4% ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் எடுத்தீங்க, வருஷம் வருஷம் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பணம் அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒருத்தர் கூட அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். 50 lakhs ஏஜ் 59 அப்படின்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சார் 50 lakhsனா நீங்கள் கவலையே பட தேவையில்லை சார். 50 lakhsல ஒரு 40 lakhs நீங்கள் தூக்கிட்டு போய் ஒரு நல்ல ஒரு எஸ்ஐபி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் அந்த பணம் வந்து இதுவே ஆகாது. அதுக்கப்புறமாட்டி நீங்கள் யாரை நாமினியாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் வந்து போகும். அதே மாதிரி சுரேஷ்குமார் ஜெகநாதன் கேரண்டீட் ஃபார் ரிட்டையர்மெண்ட், அவருக்கு வந்து 70 lakhs வச்சிருக்காரு. பட் 45,000 மந்த் லிட்டில் கொஞ்சம் வந்து அதிகம். அந்த 4% வித்ட்ராவல் ரேட்ன்றதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கேல்குலேட்டரை நம்ம எல்லாருக்கும் வந்து கொடுப்போம். கடைசியில் Q&A முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு இது போடுறேன், ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து போடுறேன். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு, அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் போடலாம். அதில் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேல்குலேட்டரும் இந்த ரெக்கார்டிங் செஷன் அனுப்புவோம். சரி, இப்போ எல்லாம் சொன்னீங்க சார், நான் யார்கிட்ட வந்து இந்த முதலீடை வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா லாபம் மூலியமாகவே இந்த முதலீட்டை நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். லாபம்னா என்ன, எப்படி நீங்கள் முதலீடு பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இன்னும் சில அடிப்படைகளை அடுத்த ஸ்லைடில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட ஸ்லைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாபம் அப்படின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிங்க. இது எங்கே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா சென்னை 1000 லைட்ஸ் அண்ணா சாலை பகுதியில் இயங்கிட்டு இருக்கு. சரி, யார் இதை வந்து நிர்வகிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் பத்திரிகை, 100 ஆண்டு பத்திரிகை, உங்களுக்குலாம் தெரியும். அதில் நாணயம் விகடன் அப்படின்னு ஒரு பத்திரிகை, அதுவும் ஒரு 20 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. உலகளாவிய தமிழர்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறையா விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோடைய ஒரு கிளை நிறுவனம், ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் இந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட்ன்றது இதோடைய ரெஜிஸ்டர்ட் நேமுங்க. வி ஆர் ஆம்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எங்களுடைய ஏஆர்என் நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆம்ஃபியோட சைட்டில் போய் இந்த நம்பர் போட்டிங்கன்னா விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வரும். எங்களோட வெப்சைட் லாபம்.மணி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் 9600296001. இதற்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
எங்ககிட்ட இப்போ கரண்ட்டாக 700க்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், கிட்டத்தட்ட 18 நாடுகள், இதில் 16 நாடுகள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 நாடு நார்வே அண்ட் இன்னொரு நாட்டில் இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உலகளாவிய தமிழர்களின் ஒரு ட்ரஸ்டட் பிராண்டாக நாங்கள் இருக்கோம். எங்களுடைய ரிவ்யூஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். வி ஆர் கரண்ட்லி ரேட்டட் 4.8 ஸ்டார்ஸ். கிட்டத்தட்ட 56 பேர் எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கடந்த ஓராண்டுகளாக எங்ககிட்ட இன்வெஸ்டராக இருக்கக்கூடியவர்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹேமலதா வெற்றிவேல் வேலூர் பார்ப்போமே என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இன்ட்ரடியூஸ் பை மை கொலீக் லாபம் ஹாஸ் பீன் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மை இன்வெஸ்ட்மெண்ட். ஐ கான்ஃபிடென்ட்லி ரெக்கமெண்ட் தெம் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ட்டு ஹேமலதா வெற்றிவேல் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டு தான் ஹேமலதா வெற்றிவேலும் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷீஸ் அரௌண்ட் ஐ திங்க் ஷீஸ் 40+ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ, ஸோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக. ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? மோஸ்ட்லி மில்லட் சார் வந்து அதை கவர் பண்ணிட்டாங்க. குயிக்கா ஐ வில் ரன் த்ரூ திஸ் ப்ரெசன்டேஷன். இந்த மாதிரியான கோல்ஸ் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிட்டையர்மெண்ட். மகிழ்ச்சியான ரிட்டையர்மெண்ட் நம்மளுக்கு தேவை. ஏன் தேவை? இன்ஃப்ளேஷன். மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் அரவுண்ட் 14%, which is very 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 important in considering planning your retirement. யாருக்கெல்லாம் வந்து மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, 2 விஷயம் வந்து பண்ணணும். இந்த இப்போ கிட்டத்தட்ட 10% மேலே கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய பணத்தை பார்க் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். அட்லீஸ்ட் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்க வேண்டியது ரொம்ப மஸ்ட். இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், டிலே இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்ன நடக்குது அப்படின்ட்டு. அனன்யான்னு ஒருத்தவங்க 25 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 34 வயசில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 65 வயசில் 1.09 crore. மல்லிகான்னு ஒருத்தவங்க 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு, அனன்யாவோட 10 வருஷம் கழிச்சு. அவங்க ஆனால் 50,000 வருஷம் வருஷம் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 15 லட்ச ரூபா மொத்தமாக. ஆனால் அவங்களுக்கு 65 வயசில் கிடைக்கக்கூடியது 74 லட்சம் தான். அனன்யா சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு 34 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அதை நம்ம தவற விட்டாலும் கூட இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலயமாக நாம விட்டதை பிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன பிரயத்தனத்தை நம்ம வந்து ஏற்படுத்தலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மந்த்லி உங்களுக்கு ஒரு எஸ்ஐபி போடுறீங்க, 12% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமாக கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அட்டவணை இது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட் போடும். ஓகே, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 12%, 14%, இந்த ரிட்டர்ன்ஸில் 10 வருஷத்தில் 50 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் என்ன கார்பஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அட்டவணை இது. இதையும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க 30 லட்சம் அப்படின்னீங்க. உங்களுக்கு 12லேருந்து 14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு இது 1.1 லேக்ஸ்ன்னு போட்டுருங்க. 1.1 crores, 93 லட்சத்துலேருந்து 1.1 crores கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து, மோஸ்ட்லி நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பண்ணாதவங்களுக்கும் சரி, ஏற்கனவே பண்ணிட்டவங்களுக்கும் ஒரு ப்ரஷ் அப் மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடு இது. நீங்களே உங்கள் வண்டியை ஓட்டுனீங்க அப்படின்னா ரிஸ்க் உங்களுது. அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருந்துச்சுன்னா நீங்களே அதை ஓட்டலாம். நீங்கள் எந்த பணமும் வந்து செலவு செய்ய தேவையில்லை. யூ கேன் என்ஜாய் யுவர் ரைட். ஆனால் உங்களுக்கு ஓட்ட தெரியலன்ற பட்சத்தில் ஒரு டிரைவர் வச்சு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக பேக் சீட்டில் உட்காந்து ரைடை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்களாக ஓட்டுறது டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, ரியல் எஸ்டேட்டோட ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்தது அப்படின்ட்டு. ஒரு முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பாருங்கள் எவ்வளோ தந்திருக்கு அப்படின்ட்டு. கடந்த 20-25 வருஷத்தில் லார்ஜ் கேப்னு சொல்லக்கூடிய ஃபண்ட்ஸ் 12%, மிட் கேப் 15%, ஸ்மால் கேப் 18%. அஃப்கோர்ஸ் இதில் கொஞ்சம் ரிஸ்க் குறைவு, இதில் அதை விட அதிகம், இதில் அதை விட ரொம்ப அதிகம் ஸ்மால் கேப்பில். பட் ஆனால் தெரிஞ்சு நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம இதோடைய ஒரு ஆவரேஜாக ஒரு 13-14% எடுக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் வந்து இருந்திருக்கு. கடந்த 20-25 வருஷங்களில் இதனால் கோடீஸ்வரன் ஆனவர்கள்
லட்சக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. மேபி லட்சக்கணக்குன்றது ரொம்ப அதிகம் அப்படின்னு வேணா வந்து சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பேர்கள், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேராச்சும் கண்டிப்பாக இதன் மூலமாக கோடீஸ்வரர் ஆனவர்கள் வந்து இருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்களே ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். கோல்டு இந்த வருஷம் பீக்னால, இது வந்து கொஞ்சம் பழைய இதுதான், 12% போட்டிருக்கோம். இந்த வருஷம் பீக்னால அது கிட்டத்தட்ட 15% வந்திருக்கு. பட் இனிமேலும் எவ்வளவு ஏறும் அப்படின்றது மார்க்கெட்டை பொறுத்து தான் தெரியுமே தவிர எல்லா வருஷமும் கோல்டு வந்து ஏறாது. ப்ரெடிக்டபிளா இருக்காது கோல்டு அப்படின்றது. நீங்க 50 வயசுல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கோல்ட்ல வைப்பீங்க. ஆனா கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்து 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 லிக்விடேட் பண்ணி பண்ணி தான் நீங்க வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதோட அசல் வந்து அப்படியே வந்து குறையும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்லை. அதோட இன்னேட் வேல்யூ, யூனிட்ஸோட இன்னேட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். as far as the stocks of the அந்த அந்த வேல்யூ, எந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட வேல்யூ கூட கூட அதோட ப்ரைஸ் வந்து கூடும். அந்த ப்ரைஸ் கூடுறதுனால உங்களுடைய நெட் அசெட் வேல்யூ ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து கூடும். ரியல் எஸ்டேட்ன்றது, நல்ல இடத்துல ரியல் எஸ்டேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு டெவலப் ஆகாத இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 30-40 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். 30-40 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஏரியாவாக இருந்தாலும் இந்தியா மாதிரியான கண்ட்ரி டெவலப் ஆக தான் வந்து செய்யும். அதனால தான் வந்து நிறைய பேருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செயல்படுகிறது? இப்போ சிவா சொன்னார் 53 வயசு அவருக்கு, நான் வந்து 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரு. இந்த 30 lakhs இந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாரஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து ஒரு நிஃப்டி 50 ஃபண்டுனா அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ், இப்போ நிஃப்டி 50 ஃபண்டுன்றப்போ நிஃப்டி 50 கம்பெனிஸில் அதை தூக்கி இன்வெஸ்ட் பண்ணுவார். இது தவிர்த்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, கமாடிட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அவங்களாம் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மார்க்கெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை நாம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செயல்பட்டு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பல விதமான நன்மைகள் இருக்குங்க. எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாத சம்பளம் நான் வாங்குறேன், நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதம் மாதம் ஒரு 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், இந்த மாதிரியான ஏதோ ஒரு தொகையை நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்றது, மொத்தமாக ஒரே நேரத்தில் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இறங்காம முதல்ல ஒரு டெட் ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு, ஏன்னா டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்றதுல 6-7% ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் ரிஸ்க் ரொம்ப வந்து குறைவு. கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்ல வைக்கிற ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ரிஸ்க் குறைவு. இதுல இருந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ரிஸ்க் குறைவான ஃபண்ட்ல இருந்து ரிஸ்க் அதிகமான ஃபண்ட்ல நீங்க மாத்திக்கலாம். அடுத்து எஸ்டபிள்யூபின்றது, அது ஃபுல்லா நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்றது, இந்த மாதம் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்க, அடுத்த வருஷம் 12,500 ரூபாய் எஸ்ஐபி, அதுக்கு அடுத்த வருஷம் 15,000, இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து வரலாம். இதுதான் டாப் அப் எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, நான் இந்த எஸ்ஐபி வந்து நான் குறைச்சிக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் வந்து குறைக்கலாம். 10,000 ரூபாய் போடுறீங்க, அடுத்த வருஷம் 8,500 தான் என்னால் போட முடியும், அதுக்கு அடுத்த வருஷம் 7,000 தான் முடியும்னா அதையும் நீங்கள் வந்து குறைக்கலாம். லம்சம் அப்படின்றது மொத்த முதலீடு. மொத்தமாக 20 லட்சம் 30 லட்சம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க, அதில் 7-8% தான் எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு ஒரு 10%, 12% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த லம்சம் தொகையை எடுத்துகிட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து போடலாம். இதில் சில டவுட்ஸ், அடிப்படை டவுட்ஸ் இருக்கும். நான் வந்து எப்போ வேணாலும் என்னோட பணத்தை வந்து எடுக்கலாமா? பேங்க்னா நான் எப்போ வேணாலும் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிரேக் பண்ணி எனக்கு தேவைன்றப்ப நான் எடுத்துப்பேன், இதில் ஏதாவது லாக்இன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எந்த வித லாக்இனும் வந்து கிடையாது. லாக்இன் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது, பட் ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் வந்து எந்த ஒரு லாக்கினும் இல்லாத வகையில் தான் வந்து ஃபண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது Q&Aல நம்ம வந்து பார்க்கலாம். சரி, லாபம் மூலியமா நான் இன்வெஸ்ட் பண்ண தயாருங்க, எனக்கு என்ன நீங்கள் வந்து கொடுப்பீங்க? 700 கிளைண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, எனக்கு வந்து புரியுது. பட் எதனால வந்து வந்தாங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட்டிங் கைடன்ஸ், ஏன்னா இப்போ 50+ இயர்ஸ், அடுத்து 60 வயசுல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அப்படின்றது சில பேருக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும், சில பேருக்கு வந்து இருக்காது. இல்லை சில பேர் எஸ்ஐபி போட்டுட்டு இருப்பீங்க, இந்த லாஸ்ட் லெக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து இருப்போம், பிகரஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்.
ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட்டிங் கைடன்ஸ் நாங்கள் வந்து கொடுப்போம். ஏன்னா வாட் கெட்ஸ் மெஷர்ட் வில் இம்ப்ரூவ் அப்படின்றத வந்து தாரக மந்திரம். நீங்கள் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணாமல் இருந்தீங்க, உங்களுடைய செலவுகளை ட்ராக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வரவை வந்து அதிகரிக்க முடியாது. அதற்கான ஒரு ஸ்கோப் ஆஃப் கைடன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டிங் கைடன்ஸில் கிடைக்கும். எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் அண்ட் கோல் பிளானிங் கைடன்ஸ், இது ரொம்ப முக்கியம். ரிட்டையர்மெண்ட்டே எப்படி பிளான் பண்ணணும்? 53 வயசு சிவா சொன்னார், இன்னும் 7 வருஷம் தான் இருக்கு. அவர் இந்த 7 வருஷத்துல நடுவில் எஸ்ஐபி போடலாமா, இந்த 30 லட்சம் பணத்தை எப்படி பகுத்து என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், 60 வயசுல இருந்து எப்படி அவர் மாசம் மாசம் எவ்வளவு தொகையை வந்து எடுத்துக்க வந்து போறாரு, அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னவாக வந்து இருக்கும். இப்போ ஒரு கோல் பிளானிங் என்னதான் ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுனாலும் அவரோட பின்புலன், அவருக்கு ஏதாவது கடன் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ஃபண்ட் வந்து வந்து கொடுக்கலாம், கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு வீடெல்லாம் இல்லை, நான் இருக்கிற பணமே இதுதானா, அந்த முதலை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். அந்த முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க் கொஞ்சம் குறைவான ஃபண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். பட் முதல் வந்து இருக்கும், எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். ஏன்னா 60 வயதுக்கு மேலே பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமே தவிர்த்து ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கோல் பிளானிங் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எக்ஸ்பர்ட் ஃபண்ட் சஜஷன், நாங்கள் எல்லாருமே வந்து என்எஸ்ஏஎம் 5A சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு, அவங்க தான் வந்து உங்களுக்கான ஃபண்ட்ஸை கொடுக்க போகிறாங்க. எப்போவுமே ஒரு ஃபோனில், ஒரு வாட்ஸ்அப்பில், ஒரு இமெயிலில் உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். இப்போ க்ரோ ஜெரோதாவில் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு 4 கோடி அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அவங்க ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் தான். எல்லாரும் வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்ம், அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கலாம். பட் அவங்களால இந்த ஸ்டாக்ஸ் கரெக்டா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கரெக்டா அப்படின்ற கைடன்ஸை கொடுக்க முடியாது. பட் ஆனால் நாங்கள் உங்களுக்கு அதை கொடுக்குறோம். லாபம் ஆப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்போர்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர வர காலங்களில் இந்த லாபம் ஆப் மூலியமாக நீங்க முதலீட்டை தொடரலாம், நீங்களே வாங்கலாம். சாட்பாட் சப்போர்ட்ன்றது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சாட்பாட்டில் நீங்கள் வந்து பேசி எப்போ வேணாலும் சப்போர்ட்டை நீங்கள் வந்து பெறலாம். வீக்லி நியூஸ் லெட்டர், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எப்போ நடக்குது, மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எங்களுடைய நியூஸ் லெட்டரில் கொடுக்குறோம். இயர்லி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான ஒரு உதவியை நாங்கள் வந்து பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் இயர் எங்களுக்கு இதே டைமில், ஒரு ஜனவரி டைமில் தான் எங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இதில் தான் ஆரம்பித்தோம். இந்த டைம்ல எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் இப்போ நாங்கள் ரிவ்யூ, போர்ட்ஃபோலியோ ரிவ்யூக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, போன வருஷம் ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிலைமை இருந்திருக்கும், இந்த வருஷம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேர் குறைவாக இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலை நோக்கி தான் நீங்கள் கரெக்டாக போறீங்களான்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஸ்கீம்ஸ் எப்படி எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ஒரு ஸ்கீமுக்குமான ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் ஸ்கீமை மாற்றிக்கலாமா வேணான்ற ஒரு டெசிஷன், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பக்கபலமாக இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்து ரிமைண்டர் கால்ஸ் டூரிங் மார்க்கெட் டிப்ஸ், ரொம்ப முக்கியமாக இப்போ கோல்டன் சில்வர் பயங்கர வாலட்டைலாக இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? என்னோட கோல்டன் சில்வரை நான் ஹோல்டு பண்ணணுமா, இன்னும் அதிகமாக வாங்கணுமா, இல்லை இப்போதான் மார்க்கெட் ரொம்ப வந்து லோ வேல்யூவில் இருக்குது, இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் வந்து அதிகம் பண்ணணுமா, இந்த மாதிரியான விஷயங்களை எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெபினார்ஸ் தொடர்ந்து நடத்துகிறோம். எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான வெபினார்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாபம் எக்ஸ்பர்ட்டோட நீங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செஷன் நீங்கள் வந்து இது பண்ணலாம். எக்ஸ்டென்சிவாக ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் அவங்க கூட பேசி உங்களுக்கான வாழ்க்கையின் தேவைகள், கோல்ஸின் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மார்க்கெட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன் வாட்ஸ்அப் குரூப் தொடர்ந்து நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சரியான கேக் மாதிரி இருக்கக்கூடியது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களுக்கு எப்போவுமே கைடன்ஸில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 45-50 வயசில் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, என்னுடைய முதலீடு சரியான இடத்துல தான் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு உத்தரவாதம் வேணும், ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய உத்தரவாதம் எனக்கு வேணும். நான் என்னோட முதலீட்டை பார்த்துட்டு இருக்கேன், இருந்தாலும் கூடுதலாக இந்த மார்க்கெட் பற்றி, இந்த வாலட்டிலிட்டி பற்றிலாம் தெரிஞ்ச புரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் என்னுடைய ஃபண்ட்ஸை நிர்வகிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான ஒரு வழியை காட்டுவது தான் லாபம் நிறுவனத்தின் பணி. உங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எப்போவுமே உங்கள் லைனில் உங்க கூடவே வந்து பயணிப்பார். இதற்கெல்லாம் நீங்க தரப்போற வேல்யூ பார்த்தீங்கன்னா 57,500 ரூபாய். ஆனால் நீங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் என்னன்னா, எந்த பணமும் நீங்க வந்து தரப்போறது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த விதமான பணமும் பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்றது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் செபி
செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அறிவித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்ககிட்ட நாங்கள் எந்த பணமும் வாங்க போகிறதில்ல. நோ ஹிடன் காஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் வித் லாபம். இப்போ எப்படி எங்களுக்கு காம்பன்சேட் ஆக போகுது அப்படின்னா, நாங்கள் கொடுக்கக்கூடியது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் க்ரோஸ் ஏராதால வாங்கக்கூடியது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்ட்டு ஒரு தொகையை அந்தந்த ஏஎம்சிக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 காசு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கொடுப்பீங்க. ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 25 காசுக்கு பதிலாக 50 காசுல இருந்து ₹1 25 காசு, ₹2 ₹2 50 காசு வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வந்து கொடுப்பீங்க. ஏன் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எப்போவுமே உங்கள் கூட இருந்து 30 லட்சம் பணம் அதை நிர்வகிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 30 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 5 கோடின்னு போடுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ பணம் அதிகமாக அதிகமாக ரிஸ்க் அதிகமாகுது. அப்போ ஒரு சரியான ஒரு ஃபண்ட் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேனேஜர் அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நாங்கள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் டைரெக்டாக அந்த பணத்தை எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டீங்க. ஏஎம்சிஸ்க்கு அதை நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ 5000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த இருக்கக்கூடிய அந்த ₹2 50 காசு அது வந்து போனதுக்கு அப்புறமாட்டி மீதி யூனிட்ஸ் அதுதான் வந்து உங்களுடைய என்ஏவியாக வந்து வரும். அதில் தான் நாங்கள் வந்து 12% 10% ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதையும் வந்து சொல்கிறோம். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாம் பிடிச்சது போக தான் அந்த 10% 11% ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கெட்டிங் காம்பன்சேட்டட். இந்தியாவின் டாப் ஏஎம்சிஸ் ஐசிஐசிஐலேருந்து ஹெச்டிஎஃப்சி, நிப்பான், டாரஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாரு கூடயும் நாங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்கீம்ஸில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ லாபம் மூலியமாக பண்ணலாம். ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுதான்: பேன் காப்பி, ஆதார் காப்பி, உங்களுடைய பேங்க் செக்லீஃப், இல்லைன்னா வந்து உங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு வந்து தேவைப்படும். அடுத்து சிக்னேச்சரான ஒயிட் பேப்பர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட சிக்னேச்சர் வந்து வேணும். இதர் கேன் பி நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து கொடுக்கலாம், அதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் தான். இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. க்ரோ ஜீரோ தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்போம். என்எஸ்சிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மில் வந்து, இல்லை அந்த ஏஎம்சிஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய ஃபார்ம் ஃபில் பண்ணியும் நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃபோட்டோ தேவைப்படும். உங்களுடைய நாமினி டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சீனியர் சிட்டிசன் நாமினிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிறகு அந்த யூனிட்ஸை யார் வந்து ஓன் பண்ண போகிறாங்கன்றது அந்த நாமினியாக தான் இருப்பாங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்போ ஒரு 20 லட்ச ரூபா போட்டீங்க, எஸ்டபிள்யூபி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ எப்படி அந்த 20 லட்ச ரூபாய் வளர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத நான் ட்ராக் பண்ணுறதுன்னா, இந்த லாபம் ஆப் மூலியமாக ட்ராக் பண்ணலாம். இது ஒரு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவோட டேஷ்போர்ட். இது 20 லட்ச ரூபா வந்து அடுத்த 3 மாசத்துல எப்படி வளர்ந்துருக்கு, அதோடைய அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் என்ன, அதோடைய இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்ஐஆர்ஆர் என்ன, அதோடைய காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் சிஏஜிஆர் என்ன, எல்லாத்தையும் இந்த ஆப் மூலியமாக நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கலாம். அதே மாதிரி எல்லாம் இப்போ நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க, நிறைய பேர் வந்து லம்சம் முதலீடு வந்து பண்ணணுன்ட்டு வந்து அவளாக வந்து இருப்பீங்க. சரி, லாபம் மூலியமா முதலீடு பண்ணணும், எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான்: எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட முதல்ல நீங்கள் வந்து பேசுங்க. அவங்க உங்களுக்கான ஒரு ஃப்ரீ கோல் பிளானிங் கால் கொடுப்பாங்க. அந்த காலில் உங்களுடைய பின்புலன் என்ன, நீங்க எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய வயசு என்ன, உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இதெல்லாம் தெரிஞ்சு கேட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கான ஸ்கீம்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கான யூசிசின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் காட் நத்திங் டு டூ வித் டிமேட் அக்கௌண்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டிமேட் வச்சிருந்தீங்கன்னா அது தனியாக, அது ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு தனி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு என்னென்ன ஃபண்ட் வேணுமோ அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு 4 ஸ்டெப்பில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான யூசிசி அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து ஏஎம்சிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு மேண்டேட் லிங்க்கு நாங்கள் என்எஸ்சி போர்ட்டல்லேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் பண்ணுவோம். அதை நீங்கள் ஓடிபி போட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ லாபம் மூலியமாக எனக்கு அந்த கோல் பிளானிங் கால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட். நான் இப்போ ஒரு கேலண்டர் லிங்க் சாட் செக்ஷனில் போடுறேன். யார் யாரெல்லாம் இந்த கால் வேணுமோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். கிளிக் பண்ணுங்க. அடுத்த 7 நாள்
எந்த நாள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி என்ன ஸ்லாட் வேணுமோ, மதியம் 1:30 மணிக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன் லஞ்ச் டைமில், அப்போ நான் பேசுகிறதுக்கு தயார் அப்படின்னா அந்த 1:30 மணின்றதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லாட் உங்களுக்காக வந்து வரும். அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட போங்க. சாட் செக்ஷனில் இப்போ அந்த லிங்க்கை நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து நான் சொன்ன ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு ரெக்கார்டட் செஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த எஸ்டபிள்யூபி கால்குலேட்டர் உங்க எல்லாருக்கும் அனுப்புறோம் அப்படின்றது, அதையும் நான் இப்போ சாட் செக்ஷன்ல போடுறேன். இதுக்கு அடுத்து Q&A இருக்கு. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம்.